சனிப்பெயர்ச்சி 2026 சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் வீட்டு அதிபதியான சனி பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு 7இல் அமர்ந்து கண்டக சனியாக பல சங்கடங்களை கொடுத்து வந்தார். தற்போது அவர் 8ஆம் வீடான மீன ராசிக்குள் நுழைகிறார். சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பெயர்ச்சி அஷ்டம சனி காலம் ஆகும். பொதுவாக அஷ்டம சனி என்றாலே பயம் இருக்கும். ஆனால் சிம்மத்திற்கு சனி சத்ருஸ்தானத்திற்கும் அதிபதி என்பதால் இது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் போல சில மறைமுக லாபங்களையும் அதே சமயம் அதிக விழிப்புணர்வையும் கோருகிறது. இருந்த இடம் 7ஆம் வீடு கும்பராசி. கடந்த காலத்தில் கூட்டாளிகளுடன் பிணக்குகள், வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் மற்றும் பொது தொடர்பில் பின்னடைவை சந்தித்திருப்பீர்கள். போகும் இடம் 8ஆம் வீடு மீனராசி. இது அஷ்டம சனியின் தொடக்கம். உழைப்பு அதிகம், ஊதியம் குறைவு என்பது போன்ற நிலை மாற நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய காலம் இது. சனி பகவான் 8ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 10, 2 மற்றும் 5ஆம் இடங்களை பார்க்கிறார். 10ஆம் இடம் கர்மஸ்தானம். வேலையில் கூடுதல் பலு இருக்கும். மேலதிகாரிகளிடம் வீண் விவாதம் தவிர்க்கவும். தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர வேண்டாம். 2ஆம் இடம் தனஸ்தானம். பேச்சில் நிதானம் தேவை. குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் வரலாம். வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம். பிள்ளைகளின் போக்கில் கவனம் செலுத்துங்கள். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு கவசமாக அமையும். சூதாட்டம் அல்லது பங்குச்சந்தையில் அதிக ரிஸ்க் எடுக்க வேண்டாம். வயது வாரியான பலன்கள். 12 முதல் 21 வரை. ஞாபக மறதி ஏற்பட வாய்ப்புள்ளது. அதிக கவனம் தேவை. வெளி நண்பர்களுடன் பழகுவதில் எல்லை இருக்கட்டும். 21 முதல் 25 வரை. வேலை கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். தற்காலிக வேலை கிடைத்தாலும் அதை தக்கவைத்துக் கொள்வது புத்திசாலித்தனம். 25 முதல் 30 வரை. திருமண முயற்சிகள் இழுபறியாகலாம். நிதானமாக வரன் தேடுவது நல்லது. அவசர முடிவுகள் ஏமாற்றத்தை தரும். 30 முதல் 45 வரை. தொழில் மாற்றங்கள் வரும். கடன் வாங்குவதை குறைத்துக் கொள்ளவும். குடும்ப பொறுப்புகளை சுமக்க வேண்டியிருக்கும். 45 முதல் 50 வரை. ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் வரும். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த கவலை வந்து நீங்கும். 50 முதல் 60 வரை. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். வாரிசுகளின் சுப காரியங்களுக்காக அலைச்சல் இருக்கும். ஓய்வு கால நிதியை திட்டமிடுவீர்கள். பொது பலன்கள். வேலை மற்றும் தொழில். வேலை பார்க்கும் இடத்தில் பொறுமை அவசியம். தேவையற்ற அரசியலில் சிக்க வேண்டாம். புதிய தொழில் தொடங்குவதை விட இருப்பதை சரியாக கவனிப்பது நல்லது. வியாபாரம். முதலீடுகள் செய்யும் முன் 1க்கு 2 முறை யோசிக்கவும். கொடுக்கல் வாங்கதில் காகித ஆவணங்கள் மிக முக்கியம். ஆரோக்கியம். அஷ்டம சனி என்பதால் எலும்பு மற்றும் நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். முறையான உடற்பயிற்சி அவசியம். பொருளாதாரம். திடீர் செலவுகள் வரலாம். சேமிப்பு கரையும் சூழல் இருப்பதால் பட்ஜெட் போட்டு செலவு செய்யவும். திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம். காலதாமதமானாலும் தரமான வரன் அமையும். மருத்துவ ஆலோசனைகள் மூலம் புத்திர பாக்கியம் கைகூடும். சொந்த வீடு. வீடு கட்டும் முயற்சியில் சிறு தடைகள் வரலாம். வில்லங்கமில்லாத இடங்களை தேர்ந்தெடுப்பதில் கவனம் தேவை. கடன். ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்கவும். யாருக்கும் கடன் கொடுக்கவோ வாங்கவோ இது ஏற்ற காலம் அல்ல. தம்பதி உறவு மற்றும் குடும்பம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய காலம். விட்டு கொடுத்தால் மட்டுமே குடும்பத்தில் அமைதி நிலவும். சிம்ம ராசிக்கு இப்போது தொடங்கவிருப்பது அஷ்டம சனி காலம் என்பதால் மனக்கவலைகளும் தடைகளும் வருவது இயல்பு. ஆனால் பயப்பட தேவையில்லை. வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் 8இல் அமரும்போது சில குறிப்பிட்ட எளிய வழிபாடுகள் அந்த பாதிப்பின் தீவிரத்தை குறைக்கும். சிவ வழிபாடு. மகாகால ரூபம். சனி பகவான் ஈஸ்வரருக்கு கட்டுப்பட்டவர். சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். சூரியனின் மகன் சனி. தந்தை மகன் உறவில் சிக்கல் இருப்பதால் இவர்கள் இருவருக்கும் மேலான சிவபெருமானை வழிபடுவது சிறந்தது. செய்ய வேண்டியது: பிரதோஷ நாட்களில் சிவனுக்கு வில்வ அர்ச்சனை செய்வது மன அழுத்தத்தை குறைக்கும். குறிப்பாக மிருத்யுஞ்சய மந்திரத்தை அவ்வப்போது சொல்லி வருவது மனக்கவலை மற்றும் ஆரோக்கிய குறைபாடுகளிலிருந்து காக்கும். உழைப்பவர்களுக்கு உதவுதல். கர்ம பலன். சனி பகவான் கர்மகாரகன். கடின உழைப்பாளிகள், துப்புரவு தொழிலாளிகள் மற்றும் முதியவர்களுக்கு செய்யும் உதவி சனியை பிரீதி செய்யும். பரிகாரம். உங்களால் முடிந்தபோது தூய்மை பணியாளர்களுக்கு அல்லது முதியவர்களுக்கு காலணிகள், அதாவது செருப்பு அல்லது குடை தானமாக வழங்கலாம். இது உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். சனிக்கிழமை எள் தீபம் சரியான முறை. வழக்கமாக எள் முட்டை கட்டி தீபம் போடுவதற்கு பதிலாக சனிக்கிழமைகளில் உங்கள் வீட்டிலேயே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். குறிப்பு:
சனிக்கிழமை மாலை வேளையில் அனுமன் சன்னதியில் வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபடுவது அஷ்டம சனியின் கெடு பலன்களை தடுத்து நிறுத்தும் கவசமாக அமையும். தர்மம் மற்றும் அன்னதானம். சனிக்கிழமைகளில் ஊனமுற்றோருக்கோ அல்லது பார்வையற்றோருக்கோ உங்களால் முடிந்த உணவை, குறிப்பாக எள் கலந்த சாதம் அல்லது தயிர் சாதம் வழங்குங்கள். காகத்திற்கு சாதம் வைப்பது பித்ருதோஷங்களை நீக்கி 8ஆம் இடத்து சனியின் வீரியத்தை குறைக்கும். முக்கிய வாழ்வியல் பரிகாரம். ஜோதிட ரீதியான பரிகாரங்களை விட செயல்பாட்டு ரீதியான பரிகாரமே அஷ்டம சனிக்கு மிக முக்கியம். நிதானம். எந்த ஒரு புதிய காரியத்தையும் அவசரப்பட்டு தொடங்க வேண்டாம். பயணம். ஏற்கனவே சொன்னது போல பயணம் பண்ணும்போது அவசரப்படாமல் போங்க. அஷ்டம சனி காலத்தில் வேகம் விவேகமல்ல. பொறுமை. யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதீர்கள். உங்கள் வார்த்தைகளே உங்களுக்கு எதிராக திரும்ப வாய்ப்புள்ளது. எனவே மௌனம் காப்பது ஒரு சிறந்த பரிகாரம். மேலும் பலன்கள் தெரிஞ்சுக்க காமெண்ட் பண்ணுங்க மற்றும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.